பொழுது விடிஞ்சாலே போதும் வீடு கொஞ்ச நேரத்தில் போர்க்களமாக மாறிடுது. இப்போ இந்த ஹாப்பினஸோடு எந்திரிக்கிறது எங்களுக்கு இது கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடுங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. அண்ணனும் தங்கச்சி மாடிக்கு கேஷுவலாக விளையாட போயிட்டு மண்டையை ஒடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தான் குறைஞ்சபட்சம் என்னை விட்டு தனியாக இருந்திருப்பாங்க. அந்த கேப்பில் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்துட்டாங்க. பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு இல்லை, காயம் கொஞ்சம் ஆழ தான், பட் மருந்து கொடுக்கலாம், தண்ணி படாமல் ஒரு 3 நாளைக்கு பார்த்துக்கங்கன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணும் போதெல்லாம் கிட்டத்தட்ட பாப்பாவுக்கு ஆற ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலத்துலலாம் 10 பிள்ளை வளர்த்தாங்களாம் ஒரே வீட்டுக்குள்ளே வச்சு. எப்படி தான் அவங்களாலலாம் முடிஞ்சதுன்னு தெரியல. இல்லை அந்த விஷயம்லாம் நமக்கு வளர்க்க தெரியலையான்னு தெரியல, இல்லை அப்போ இருந்த பிள்ளைங்களாம் அப்படியான்னு தெரியல. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 குழந்தைங்க இருக்கிற வீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரியை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு சமாளிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்கிறாங்க, எப்போ கொஞ்சிக்கிறாங்க எப்போ அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தனியாக ஒரு 10 நிமிஷம் விட்டால் போதும் 10 சம்பவத்தை தரமாக பண்ணிட்டு வந்துடுறாங்க. எப்பா முடியலடா சாமி.